குஷி படத்துல வர ஜெனி மாதிரியான வைஃப் வந்து யாருக்கு அமைவாங்க? முதல் இடத்துல நிற்கக்கூடிய ஆள் மீனம். இவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திருமணத்தில் தான் 100% முடியும் அப்படிங்கிறதை நம்ம உறுதியாக சொல்லலாம். நிறைய ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா ரெண்டுமே உபயராசி அப்படிங்கிறதுனால ஒருத்தர் வந்து அந்த தாக்கி கொள்ளக்கூடிய தன்மை, வார்த்தைகளால் பகிர்ந்து கொள்வதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு வந்தாலுமே கூட இந்த மீன ராசியை சேர்ந்தவர்கள் அந்த இல்லற வாழ்க்கையை ரொம்ப இனிமையாக அனுபவிக்கக்கூடிய ஆட்கள். இரண்டாம் இடத்துல இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் ஒரு உபய நெருப்பு தத்துவ ராசி. நெருப்புனா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, ரொம்ப சுறுசுறுப்பா தன்னுடைய ஃபேர் வந்து நம்மளை பார்த்து அப்படியே வியந்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தன்னை பத்தி ஒரு மிகைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில இந்த நெருப்பு தத்துவ ராசி செயல்படும். ரொம்ப சுறுசுறுப்பு, ஆக்டிவ், இதெல்லாம் பார்த்து தான் இந்த மிதுனம் இவங்கள்ட்ட மயங்கிரும். ஆனாலும் அதை வந்து வெளி சொல்லாது. இவர் என்னதான் எஃபோர்ட் போட்டு எத்தனை விஷயத்தை செஞ்சாலும் ஒரு பாராட்டுதல் கூட அவங்கள்ட்ட இருந்து கிடைக்காது. அடுத்த இடத்துல இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. ஆண்கள், மிதுன ராசியை சேர்ந்த ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சற்று சுயநல போக்கோடு இருப்பாங்க. ஆனால் இவங்களை அனுசரித்து செல்லக்கூடிய அந்த நெருப்பு தத்துவ ராசியாக தனுசு அமையும். ஸோ இந்த தனுசு இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க அறிவுபூர்வம் மட்டும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செயல்பாடுகளில் கொஞ்சம் குறை இருக்கும். இந்த மிதுன ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் மிகப்பெரிய உந்துதலை கொடுப்பார்கள்.